இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாமே ரெடிமேட் ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கூட நாகரிக மோகம் தான் நிரம்பி வடியுது. இப்ப இருக்கிற பிள்ளைங்க 2K கிட்ஸ்னு சொல்லிக்கிட்டு கலர்ஃபுல் அட்ராக்ஷன் இதுக்கு தான் அடிமையாகி இருக்கிறாங்க. அதனால வரும் விளைவுகளை பத்தி துளியும் கவலைப்படுறதில்ல. இதை பத்தி நம்ம கூட பகிர வராங்க நம் பள்ளியின் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவிகள் ஹசானா, சைமா ஃபர்வீன், தாகிஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன இது, இவளுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்கிறோம், என்ன ஏதாவது செய்யறான்னு தெரில. ஹலோ, யாரு? என்னது யாரா? ஏண்டி என்ன கூடமா தெரில, என் வாய்ஸ் கூடமா உனக்கு தெரில? சொல்லுக்கா, இப்போதான் அவளை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வரேன். காலையிலேன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ போராட்டம். இங்கே மட்டும் என்ன பரோட்டா வாங்கி கொடுத்தாதான் சாப்பிட வேண்டிய சொல்கிறா. என்னது பரோட்டாவா? என்னக்கா எல்லாம் தெரிஞ்ச நீனே காலையில வெறும் வயிற்றுல பரோட்டா வாங்கி கொடுத்துருக்க. என்ன செய்யறது, பரோட்டா மைதால செஞ்சது தான். கீரை கொடுத்தா கீரை சாப்பிட்றது இல்லை, முட்டை கொடுத்தா முட்டை சாப்பிட்றது இல்லை. அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்கூலுக்கு வச்சு அனுப்புனா மிஸ் சொல்கிறாங்கன்னு சாப்பிட்டுட்டு வந்துடுறா. இங்கே மட்டும் சுண்டலை வகை வகையாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. கேழ்வரகு தோசை செஞ்சு கொடுத்தா இது என்ன கலராக இருக்குன்னு சொல்லி அதையும் சாப்பிட்றதில்ல. தண்ணி கூட குடிக்கிறது இல்லைக்கா. இங்கே மட்டும் என்ன ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாவா அதில் பாதி தான் குடிக்கிறது. அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்கூலுக்கு 2 பாட்டில் வச்சு அனுப்பிடுவேன். ஸ்கூலில் தான் அவருக்காக தண்ணி குடிக்க சொல்லுவாங்களாமே, அதனால 2 பாட்டில் காலையே வந்துடுது. அந்த காலத்துலலாம் நம்ம கீரை, முட்டை, பழம், காய்கறி, கம்பு, கேழ்வரகு, கூழுன்னு சாப்பிட்டதால தான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் பீஸா, பர்கர், ஷவர்மா, குறுக்குரே, லேசன் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ தெரில. இவன் மட்டும் ஸ்கூலுக்கு வந்தோடனே ஃபோன் எடுத்துக்க வேண்டியது. நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்காமல் அந்த ஃபோனையே நோண்ட வேண்டியது. என்னது, நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்காமல் ஃபோன் பார்க்குறாளா? ஏடி நீ சொல்ல மாட்டியா மூலையில் உள்ள ஞாபக சக்தி போயிடும்ட்டு? இதனால தான் எக்ஸாமில் மார்க் ரொம்ப கம்மியாகுது போல இருக்கு. இந்த விஷயத்துலலாம் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். என் பிள்ளைக்கெல்லாம் நான் ஃபோனே தரமாட்டேன். அக்கா, நம்ம இம்மா நேரம் பேசி ஃபோனே சூடாயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களை திட்டினோமே, நம்மளாம் இந்த தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா? அம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோனை பேசுறீங்க, வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.